என்னடா இன்னும் தூங்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு ஹீரோயின் யோசிக்க, ஹீரோ அவளை பார்த்ததும் நாளைக்கு காலையில பூனைய வெட்கிட்ட கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது நம்ம கான்ட்ராக்ட்ல இல்லைன்னு சொன்னவரு எதுக்காக சடனா இப்படி சொல்றாருன்னு அவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் அவ சரின்னு சொல்லி முடிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கறான். இந்த மாதிரி வெட்கிட்ட போனா ரொம்ப லேட் ஆயிடும், நீங்க நினைக்கிற மாதிரி உடனே வர முடியாது, நிறைய டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, எல்லாமே எடுத்து பார்த்துட்டு தான் வர முடியும், அப்புறம் நீங்க பஸ்ல போக வேணாம், இன்னைக்கு டாக்ஸில போங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோ ஓகே நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்றாருன்னு நினைச்சிட்டு இல்ல பரவாயில்ல நான் பஸ்லேயே போறேன்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அது உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம், ஆனா என்னோட பூனைக்கு ஓகே இருக்காது, அது சேஃபா போயிட்டு வரணும்ல, அதனால டாக்ஸிக்கான காசு நானே பே பண்ணிடுறேன், நீங்க சேஃபா கூட்டிட்டு மட்டும் போங்கன்னு சொல்றான். அந்த பூனைக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணதுதான் மிச்சம். அப்புறம் அவ வெட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அங்க இருக்கிற நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உங்க ஹஸ்பண்ட் சேஹி சார் ரொம்ப நல்லவர், முதல் முறையா இந்த பூனையை இங்க கொண்டு வரும்போது அது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தது, அதை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லும்போது செம்ம டென்ஷன் ஆனா அவரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பூனையை நீங்க கண்டிப்பா காப்பாத்தணும்னு சொன்னாரு. இப்ப எதுக்காக இது ஸ்பெஷல்னா, அப்ப அவரு இந்த பூனைக்கு ஓனராவும் இல்ல, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல பாவப்பட்டு தூக்கிட்டு வந்தாரு. இந்த ஸ்டோரிய கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறா. அந்த பக்கம் நம்ம பிங்கி அப்புறம் ஹீரோ யோனோ கஃபேக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. ஆஸ் யூஷுவல் புக்னாமா ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எதுக்காக எப்போதுமே பேக்ல ஹெவி டூல்ஸை வச்சு சுத்துறீங்கன்னு கேக்குறான். வேற எதுக்கு, ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று என்னோட மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணும், ரெண்டாவது எனக்கு பிடிச்ச பெண்கள் எல்லாருடைய ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு அவன் லூஸ் மாதிரி பேச, உன்னோட நட்டு கண்டிருக்கு போல அதை டைட் பண்ணோன்னு ஹீரோ மனசுக்குள்ள புலம்பி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கஃபேக்கே வந்துகிட்டு இருக்கும் போது ஓரங் அப்புறம் சுஜி அவளை ஜாயின் பண்றாங்க. லாஸ்ட் டைம் புக்னாமா அவங்களுக்கு நிறைய கூப்பான்ஸ் கொடுத்துருக்கான்னு காட்டுறாங்க. இந்த பக்கம் வெளியே வந்த ஹீரோ அப்புறம் பிங்கி அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளோன்னு தெரியுமா, இதோட விலையை கேட்டீங்கன்னா அவ்வளோதான் அதிர்ச்சி ஆயிடுவீங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி காட்டிக்கிறான். அப்புறம் அப்படியே சாஞ்சி எவ்வளோ அப்படின்னு கேட்க அவ காதுக்குள்ள ஏதோ குசு குசுன்னு சொல்ல தூரத்துல இருந்து இந்த மூணு பேரும் என்னடி நடக்குது அங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மோட்டார் சைக்கிளோட விலையை கேட்ட ஹீரோவோ அப்படியே முழிக்கிறான். இவ்வளோவா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஓடுது. ஆனா நம்ம வெளியில காட்டிக்க கூடாதுன்னு வா போலான்னு அப்படி கிளம்பும் போது பிங்கியோட காலை தடுக்கி விழ பார்க்க அச்சச்சோ போச்சி, மோட்டார் சைக்கிள் மேலேயா விழ போறான்னு எல்லாருமே உயிரை கையில பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா பைக்கை டச் கூட பண்ணாம ஹீரோ சேஃபா லேண்ட் ஆறான். இங்க நடந்தது எல்லாமே புக்னாமா பார்த்து சும்மா இருப்பானா, அவனோ கிண்டல் பண்றான், பார்த்து ஜாக்கிரத, அப்புறம் இதுக்கான காம்பன்சேஷன் காஸ்ட் கட்டுறது லோனை விட பெருசா இருக்கும், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ரெண்டையும் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்ன்ற மாதிரி கிண்டல் பண்ண, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாப்பான்னு ஹீரோ சொல்லி வாய மூடல இன்னொரு பைக் வந்து அப்படியே அவனை இடிக்கிற மாதிரி வந்து போகுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவன் அப்படியே ஜம்ப் பண்றான். மறுபடியும் மோட்டார் சைக்கிள் மேலையா அப்படின்னு எல்லாரும் பேன்னு பார்க்க இவன் அப்படியே ரோல் பண்ணி நம்ம ஊரு ஹீரோஸ்லாம் தோத்து போயிடுவாங்க, அப்படியே சேஃபா லேண்ட் ஆறான். ஆனா இப்ப நடந்த இந்த அசிங்கத்துல எப்படி மூஞ்சி காட்டுறதுன்னு அவன் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறான். அடுத்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்டிச்சஸ் போடுறாங்கன்னு காட்டுறாங்க. அப்ப டாக்டரும் எப்படி ஆச்சுன்னு கேட்க ஒரு மோட்டார் சைக்கிள்னால தானே ஹீரோ சொல்ல நடந்ததை நினைச்சு பார்த்து சுஜி அப்புறம் ஹோரங் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கேர்ள்ஸ் எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு நடந்த இந்த கூத்தை பார்க்கும்போது என்னோட கணவரா இருந்தா நான் தூக்கு போட்டு செத்துருப்பேன், ஜிஹோ என்னதான் பண்ண போறாளோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே கிண்டல் அடிச்சுட்டே போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப பொலைட்டா நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, வேற எதுக்கு, செலவை கம்மி பண்றதுக்கு தான், இந்த மெடிக்கல் காஸ்ட் அந்த பைக்கோட காம்பன்சேஷன் காஸ்ட்டை விட கம்மியா தானே இருக்கு, இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஹீரோ அவனையே புகழ்ந்து பேச, இன்னைக்கு வெட் டாக்டர் ஹீரோவை புகழ்ந்து பேசியிருப்பாங்க இல்லையா காலையில, அதை நினைச்சு பார்த்த ஹீரோயினோ கண்டிப்பா இவர் அதுக்கு வருத்தில்லைன்னு யோசிக்கிறான்.
சரி நான் கிளம்புறேன்னு அவ போகும்போது எதுக்காக அந்த கஃபே சூஸ் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்கா. ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ஒர்க் பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால அடிக்கடி அவங்க மீட் பண்றதுக்கான சுச்சுவேஷன் அமைது. இதெல்லாம் தவிர்க்கணும்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால தான் கேட்குறானோன்னு நினச்சிட்டு நான் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்த ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு என்னை வேலை விட்டு போக சொல்லிடாதீங்க ப்ளீஸ்னு அவ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவோட ஆஃபீஸில் இன்னைக்கு ஒன்சியோக் வந்திருக்கிறான். அவன்கிட்ட மித்த ஆப்ஸில் பிளாக் லிஸ்ட் பண்ண நம்பர்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் கொண்டு வந்திருக்கான். செக் பண்ணும்போது புக்னாமாவோட பேரில் அதே மாதிரியான ஸ்டாக்கிங் ரிப்போர்ட் இருக்கு. அப்போ ஒன்சியோக் என்ன சொல்கிறான்னா, ரீசெண்டாக ஒரு கிட்னாப்பிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த கல்பிரிட்டை கூட இன்னும் பிடிக்கல, ஒருவேளை புக்னாமாவா இருப்பானோ அப்படின்னு அவன் கெஸ் பண்ண பிங்கி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். அப்ப மறுபடியும் அவன் என்ன சொல்றானா, எதுக்கும் நம்ம ஜீஹோவை வார்ன் பண்ணிட்டான், அவ கொஞ்சம் உஷாரா இருப்பால, அவங்க 2 பேரும் தான் ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ல ஹீரோ இப்ப அவசரப்பட வேணான்னு சொல்றான். ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அந்த பக்கம் ஹீரோயின் அப்புறம் புக்னாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோட பேரை போடாம அவ வீட் ஓனர்னு போட்டிருக்கிறான். அத புக்னாமா பார்த்துடுறான். ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி எப்ப கிளம்புவீங்க, டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமான்னு கேட்க ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சரின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க பஸ்லேயே வாங்க, பஸ்ல தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும், பூனை பத்தி கவலைப்பட வேணாம், நானே அதை போய் பிக்கப் பண்ணிக்கிறேன், அப்புறம் டாக்ஸில நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன், ஆனா நீங்க மறக்காம பஸ்ல தான் வரணும், அதான் உங்களுக்கு சேஃப்னு மறுபடியும் அழுத்தி சொல்லி வச்சிடுறான். இப்ப பூனையோட சேஃப்டிக்கு டாக்ஸியா, என்னோட சேஃப்டிக்கு பஸ் ஆக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தத்தோட அவ சோகமா வேலைய ஆரம்பிக்கிறா. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஹீரோ டாக்ஸி ஏற, இன்னொரு பக்கம் ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் புக்னாமா அங்க வந்து சோகமா இருக்கிற ஹீரோயினை பார்த்து, என் கூட வரீங்களா, நான் உங்களுக்கு ரைட் ஆஃபர் பண்றேன்னு கேட்க, இல்ல நான் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது எனக்கு தெரியாதா, அப்புறம் நீங்க சோகமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க வீடு ஓனரா இல்ல புருஷனான்னு கேட்க, ஃபோன்ல பேரை பார்த்துட்டான் போலேன்னு அவளுக்கு புரிஞ்சது. அப்போ இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு பூனையை பிக்கப் பண்ண போனோம், அதனால தான் அவர் என் கூட வரலன்னு சொல்லி மறுபடியும் சமாளிக்க, உங்களுக்கு மூட் ஆஃபா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நம்ம போய் சோஜு குடிச்சா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன்னு கூப்பிடுறான். இந்த தடவை அவளால முடியாதுன்னு சொல்ல முடியல, சரின்னு அவளும் போறான். அந்த பக்கம் ஹீரோவுக்கு பிங்கி கிட்ட இருந்து கால் வருது. அவளோட அங்கிள் போலீஸா, ஸோ அந்த கிட்னாப்பிங் கேஸை பற்றி அவள் விசாரிச்சிருப்பான். அந்த கல்பிரிட் கையில் எப்போதுமே ஸ்பேனர் இருக்கும். இது தெரிஞ்சதும் ஹீரோ வண்டியை திருப்ப சொல்லி அந்த ஸ்டாப்புக்கே வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை. கால் பண்ணி பார்க்குறான், ரிங்கிங் அங்கேயே பக்கத்துல எங்கேயோ ஆற மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பார்க்கும்போது ஹீரோயினோட ஃபோன் அங்கே கீழேயே இருக்கு. அந்த பக்கம் பெஞ்ச்ல உட்காந்து அவங்க சோஜு குடிச்சிட்டே பேசுறாங்க. எதுக்காக அந்த ஆளை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு புக்னாமா கேட்கா, ஒரு நல்ல வேலையில இருந்தாரு, அவருக்குன்னு ஒரு வீடு இருந்தது, அப்புறம் அவர் செய்கின்றனால தான் அவரை கல்யாணம் பண்ணேன், என் கல்யாணம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்காக யாரோ ஒருத்தர் அதை பாயிண்ட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். யாரோ ஒருத்தரா, என்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரேஞ்சர் ஆக்கிட்டீங்கன்னு இவன் ஒரு மாதிரியா கேட்க, என்ன இப்படி பேசுறான்னு அவளோ சும்மா சமாளிக்கிற மாதிரி சிரிச்சு பேச, ஆனா அவன் ரொம்ப சீரியஸா எதுக்காக ஒரு ஃபேக் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்கன்னு அழுத்தி கேட்குறான். அப்புறம் போயிட்டு அவனோட வண்டி பேக்ல இருந்து ஒரு வெஞ்ச் எடுத்து சொல்ல போறீங்களா இல்லையான்னு அப்படியே முன்னாடி அவளை நோக்கி வர அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே புரியல. அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ மாதிரியே வந்து அவனை தள்ளி விட்டு அந்த வெஞ்சு தூக்கி தூர போட்டு, வாங்க ஜியோ டைம் ஆகுது, நம்ம ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும்னு கூப்பிடுறான். இந்த புக்னாமாவுக்கு செம காண்டா, அது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பிஹேவியர் இதுன்னு அவன் வந்து கேட்க, தயவு செஞ்சு தள்ளி போயிடு, இல்லனா நானாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படியா என்ன பண்ணிருவீங்க, எங்க ஒரு அடி அடிச்சு காட்டுங்க பாப்போன்னு கேட்க, ஹீரோ அப்படியே அவனை பார்த்து நீ அதுக்கெல்லாம் வருத்து இல்லைன்னு அந்த மோட்டர் சைக்கிளோட மிரரை போய் ஒரு கிக் அடிச்சு அந்த வண்டியும் தள்ளி விட்டு வரான். ஜிஹோ வாங்க, இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும் போலாம் அப்படின்னு கூப்பிட, இது எல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 பேருமே ஒருத்தரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரியான உலகத்தில் ட்ரூ லவ் இன்னமும் இருக்குன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆச்சுன்னு அவ யோசிச்சுக்கிட்டே போறான்.
பஸ்ல 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினோட ஃபோன் எடுத்து குடுக்குறான். அதுல ஏகப்பட்ட மிஸ்டு கால்ஸ் அதுவும் ஹீரோ கிட்ட இருந்துன்னு ஹீரோயின் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறா. அது கூடவே அப்போ புடிச்ச கைய இன்னும் விடவே இல்ல, இறுக்கியே பிடிச்சிருக்கான்றதும் அவ நோட் பண்றா. வீட்டுக்கு ரீச் ஆனதும் ஓடி வந்ததால அவனுக்கு ரொம்ப வேகுதுன்னு ஃபர்ஸ்ட் அவன் குளிக்க போறதா சொல்ல இவளும் சரின்னு சொல்றா. பாத்ரூம்குள்ள போலான்னு அவன் போனா பின்னாடியே ஹீரோயின் வர்றத பார்த்து என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க, இல்ல நீங்க கைய பிடிச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் தான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது. ஓ சாரி அப்படின்னு அப்புறம் தான் கையே விடுறான்.